நீட் எக்ஸாம்க்கு ஃபிசிக்ஸ்லையோ கெமிஸ்ட்ரிலையோ பயாலஜிலையோ எப்படி படிக்கணும், அடுத்த ஒரு 90 டேஸ் எப்படி படிக்கணும், 40 டேஸ் எப்படி படிக்கணும், 30 டேஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னு நிறைய ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்துருப்பீங்க. பட் ஆல்ரெடி மார்க் டெஸ்ட் எழுதினவங்களுக்கு மார்க் எங்கே நம்ம வந்து லூஸ் பண்ணுறோம், எதனால நமக்கு வந்து மார்க் வந்து கம்மியாகுது, இல்லைனா இன்னும் யாராச்சும் டெஸ்ட் எழுதலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இன்னும் அந்த ரியாலிட்டியை செக்கே பண்ணலை அப்படின்னு தான் வந்து அர்த்தம். ஸோ வை ஆர் வி லூசிங் மார்க்ஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சாதான் அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த பர்டிகுலர் வீடியோ. ஸோ கண்டிப்பாக வீடியோவை எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்னது அப்படின்னா, ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸும் நமக்கு புரியுதோ புரியலையோ நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், அதை கம்ப்ளீட்டா எடுத்து மனப்பாடம் பண்ணிட்டே வந்து இருக்கும். இதனாலதான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி நமக்கு வந்து அந்த ரியாக்ஷனை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி டிஃப்ரெண்டா நமக்கு வேற மாதிரி கேட்கிறப்போ நீட் எக்ஸாம்ல அது எங்கேருந்து கேட்டிருக்காங்க, இதுக்கு என்ன ஆன்சர், இதுக்கு எப்படி எழுதணும் அப்படின்னு ஒரு ஐடியாவே நமக்கு வந்து இருக்காம போகுது. ஸோ அதுக்கு நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து கான்செப்டை புரிஞ்சு படிக்கணும், மெமரைஸ் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸையும் குட்டி குட்டியா ஷார்ட்டா நீங்க வந்து எழுதி அந்த மெக்கானிசமா புரிஞ்சுக்கோங்க. ஸோ தட் அதே மாடல்ல தான் நமக்கு வரப்போகுது. நீங்க என்ன பண்ணிடலாம், ஈஸியா வந்து நீங்க அட்டெம்ப்ட் பண்ணிடலாம், சரியா? செகண்ட் இம்பார்ட்டன்ட் மிஸ்டேக் நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, நான் ரியாக்ஷனை மட்டும் பார்க்கற போதும், இந்த ரியாக்ஷன் மெக்கானிசம்லாம் வேண்டாம், அது வேணா எங்களுக்கு போர்டு எக்ஸாம்ஸ்ல வந்து 5 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க, பட் ஐ டோன்ட் நீட் த ரியாக்ஷன் மெக்கானிசம்ஸ் அப்படின்னு நீங்க மெக்கானிசம்ஸை சுத்தமா பார்க்காம போறது தான் வந்து தப்பு. தோ அந்த மெக்கானிசம் நமக்கு அப்படியே வந்து எக்ஸாமுக்கு வந்து கேட்க போறது கிடையாது. ஆனா அந்த மெக்கானிசம் புரிஞ்சாதான் why the particular reaction happens அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்க முடியும். தென் ஒன்லி நீங்க வந்து என்ன பண்ண முடியும், ஓஹோ அப்ப இந்த பர்டிகுலர் டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன் தான் இங்க கேட்டிருக்காங்க, ஓஹோ அப்ப வந்து நமக்கு வந்து டீஹைட்ரோ ஹாலோஜினேஷன்னா ரியாக்ஷன்ல இதுதான் நடக்கும், நைட்ரேஷன்னா இதான் நடக்கும், சல்போனேஷன்னா இதான் நடக்கும் அப்படின்னு நமக்குள்ள வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், சரியா? சோ இதான் ரியாக்டன், இதான் ரியேஜென்ட், இதான் ப்ராடக்ட் அப்படின்னு மட்டும் படிக்காம அந்த ரியாக்ஷன் மெக்கானிசம் புரிஞ்சா பெட்டரா உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, சோ தேர்ட் டாப் மிஸ்டேக் வந்து என்னது அப்படின்னா, ஃபார்முலா ட்ராப். முக்கியமா ஃபார்முலா டக்கு டக்குன்னு மாற முடியாது, ஃபார்முலா தான் தெரியும் இல்லை, நான் வந்து எக்ஸாம்ல போயிட்டு எழுதிடுவேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா டெஃபினெட்லி இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். டைரக்டா ஒரு ஃபார்முலால அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு ஆன்சர் வருது அப்படின்னா அந்த அளவுக்கு ஈஸியா இந்த பர்டிகுலர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு இருக்க போறது கிடையவே கிடையாது. ஓகே, சோ அந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படிங்கிற அந்த ஃபார்முலாக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஃபார்முலாவை டிரைவ் பண்ற ஒரு குட்டி ஸ்டெப்பை நீங்க புரிஞ்சு போடுறப்போ நமக்கு ஸ்பெஷல் கேசஸ்ல வந்து நமக்கு ப்ராப்ளம் வரப்போ நம்ம சால்வ் பண்றதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியா வந்து இருக்கும். ஓகே, சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா 10 numericals per formula. அதாவது நீங்க ஃபார்முலா பார்த்துட்டு போயிட்டு நம்மளா சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस. ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस சால்வ் பண்ணுங்க. அதே மாடல்ல இருக்கிற மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चंस நீங்க வந்து சால்வ் பண்ணுங்க. அப்பதான் ஓஹோ அப்ப இந்த क्वेश्चनக்கு நம்ம இப்படி தான் ஆன்சர் பண்ணனும் அப்படின்னு வந்து உங்களுக்கு கிளியரா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தென் அடுத்த மிஸ்டேக் வந்து பாத்தீங்க அப்படின்னா NCERT வந்து அப்படியே சர்ஃபேஸ் லெவலா வந்து நம்ம வந்து ஸ்கிம்மிங் பண்ணிட்டு போறது, சர்ஃபேஸ் லெவலா அப்படியே ஓவராலா அப்படியே சும்மா மேலோட்டமா பார்த்துட்டு போறது வந்து ஒரு மிகப்பெரிய வந்து தப்பு. ஓகே, முடிக்கணும் அப்படின்னு பேருக்கு முடிக்கிறதுனால உங்களுக்கு மார்க் வரப்போறது கிடையவே கிடையாது. லைன் பை லைன் நீங்க வந்து புரிஞ்சிருக்கணும். லைன் பை லைன் நம்ம படிக்கிறப்போ அதுல இருந்து எப்படி எல்லாம் நமக்கு क्वेश्चन வரலாம் அப்படிங்கறதெல்லாம் உங்க பிரெயின்ல ஓடிட்டே இருக்கணும். அதுக்கு தான் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन சால்விங் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. தென் time management. See, organic is really going to take up a lot of time in terms of okay இது எந்த சாப்டர் இந்த ரியாக்ஷன் வருது, இது என்ன ரியேஜென்ட், இது என்ன வரும், இது என்ன ஸ்பெஷல் கேஸ்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்கு. பிசிக்கல் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ராப்ளம் சால்விங்க்கு எஸ் இட் இஸ் கோயிங் டு டேக் சம் டைம். அண்ட் இன்ஆர்கானிக்ல நிறைய சென்டென்சஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க, நிறைய இது நம்ம அனலைஸ் பண்ணி தான் ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்னா எஸ் இட் இஸ் கோயிங் டு டேக் சம் டைம். ஓகே, அப்ப நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலா நீங்க வந்து டயத்தை பிரிச்சு படிக்கணும். நம்ம ப்ரிப்பரேஷன் அப்போவா இருக்கட்டும், மார்க் டெஸ்டா இருக்கட்டும், ஆர் நீட் எக்ஸாமா இருக்கட்டும், give equal importance to organic, physical and inorganic, சரியா? சோ ஏன்னா இது மூணுத்துக்குமே ஈக்குவல் வெயிட்டேஜ் நமக்கு வந்து இருக்கு. நீங்க ஆர்கானிக்ல ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா விழுந்து ஆர்கானிக்க மட்டும் படிச்சுட்டு இன்ஆர்கானிக்கை நீங்க படிக்கவே இல்லை அப்படின்னா நம்ம மிகப்பெரிய லூசர் அப்படின்னு அர்த்தம், சரியா? சோ
180 out of 180 கெமிஸ்ட்ரியில வாங்குறதுக்கு நான் என்ன மேம் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் NCERT-ய கொஞ்சம் புரிஞ்சு லைன் பை லைன் வந்து படிச்சு கான்செப்டை தெரிஞ்சுக்கோங்க. தென் மெக்கானிசம்ஸ்லாம் படிக்கிறப்போ ஏன் இந்த ரியாக்ஷன் இப்படி நடக்குது அப்படின்னு தட் why ஃபேக்டரை நீங்க கரெக்டா வந்து புரிஞ்சு கிராக் பண்ணி இருக்கணும். ஓகே, தென் நியூமெரிக்கல்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் நீங்க சால்வ் பண்ணி அப்ளை பண்ணி பாக்குறப்ப தான் உங்களுக்கு கிளியரா வந்து புரியும் ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சோ ஒரு 2 hour நம்ம கெமிஸ்ட்ரி படிக்கிறோம் அப்படின்னா அந்த 2 hour how should we split அப்படின்னா first 30 minutes NCERT எடுத்து நீங்க லைன் பை லைன் படிக்கணும். தென் ஒரு 45 minutesக்கு ரியாக்ஷன் மெக்கானிசம் or how it happens, why it happens. ஓகே, அத வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். தென் 45 minutesல 30 MCQs multiple choice questions நீங்க வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணணும். சரியா? Initially it might take double the time also, but only through practice உங்களால வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த 180 out of 180 நீங்க அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, சோ நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி தப்பு கெமிஸ்ட்ரி படிக்கிறப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன் மேம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா let me know in the comment section. கெமிஸ்ட்ரி படிக்கிறப்போ நீ என்ன தப்பு பண்ற முக்கியமா, அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு என்கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் இது கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க ஒவ்வொருத்தர் கமெண்ட்டையும் நான் கண்டிப்பா வந்து ரீட் பண்ணி பார்ப்பேன். சரியா? சோ இந்த வீடியோக்கு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹை ப்ரியாரிட்டி டாபிக்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த PDF யாரெல்லாம் டவுன்லோட் பண்ணலையோ கண்டிப்பா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சோ நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பட்டனையும் ஸ்மாஷ் பண்ணிடுங்க. சரியா? தென் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்ல யூ வில் பி ஹேவிங் த PDF. ஓகே, சோ நீங்க அந்த PDF கிளிக் பண்ணீங்க, லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதுல உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு OTP கேட்கும். அந்த OTP-யை கொடுத்துட்டீங்க அப்படின்னா யூ கேன் டவுன்லோட் இட். ஓகே, சோ சூப்பர். சோ இதே மாதிரி உங்களுக்கு வேற என்னென்ன ஹெல்ப் வேணும், வேற என்ன சாப்டர் நான் உங்களுக்கு லைவ்ல வந்து சொல்லி தரணும், MCQs எந்தெந்த சாப்டர்ஸ்க்கு நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் கண்டிப்பா let me know in the comment section. All the best.